வணக்கம் உறவுகளே! வேண்டியதை கொடுக்கும் மகா கந்தசஷ்டி விரதம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எந்த கோவிலுக்கு போயிருந்தோம் அப்டின்னா, வடபழனி முருகன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். வடபழனி முருகன் கோவிலுக்கு போற வழியில கிளைமேட்டும் சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி கோவில் பக்கத்துல போடும்போது நல்ல மழையும் கூட. இருந்தாலும் பரவால்ல அப்டின்னு நம்ம முருகன பார்க்கறதுக்கு போயிட்டோம். எப்பயுமே வார வாரம் சனிக்கிழமை நான் வந்து வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிருவேங்க. அதுவும் இந்த டைம் கந்தசஷ்டி வேற, கந்தசஷ்டி விரதமும் இருக்கேன். அதனால நம்ம முருகன பார்க்க போகாம இருக்க முடியுமா? அதனால காலையிலேயே கெளம்பிட்டோம். கந்தசஷ்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு முருகன் கோவிலுக்கு போய் முருகன வந்து தரிசனம் பண்றது வந்து சிறப்பு. டெய்லியுமே அதையும் பண்ணுங்க. வடபழனிய பொறுத்தவரைக்கும் காலையில 7 மணி அப்படிங்கிற டைமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டு வந்துரலாம். அதே மாதிரி அப்படி என்னால போக முடியல அப்படின்னா, சாயங்காலம் 4 மணிக்கு போனாலும் சூப்பரா முருகன தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாங்க போய் லைன்ல நின்னு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அங்க பூஜை பண்றவங்க சொன்னாங்க, 6 மணிக்கு இன்னைக்கு அபிஷேகம் இருக்குன்னு. ஸோ அபிஷேகம், ஆராதனை, சிறப்பு அலங்காரம் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். கந்தசஷ்டி அப்படிங்கிறனால சிறப்பு ஹோமங்களும் முருகனுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு பிரகாரமெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் சாமி கும்பிட்டு வந்தேன். நீங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்களா? எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.